ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஐசையா சாப்டர் 9 verse 2. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். Those who walk in the darkness have seen the great light in their life. Are you walking in the darkness of your life? There are times it seems like your prayers have not been answered. There are times you might feel that your diseases may not be healed, but I want to tell you a good news. My Lord Jesus Christ has born in this world to give you a bright light in your life. He will heal all your sicknesses and all your diseases. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில மரணத்திற்கு நேராக போய் கொண்டிருக்கீங்களா? வியாதியின் பிடியில சிக்கிக் கொண்டிருக்கிறீர்களா? உலக பிரகாரமான சாத்தானுடைய பிடியில நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்களா? இயேசு உங்களை விடுவிக்க வந்திருக்கிறார். My Lord Jesus Christ has born in this world to redeem you from the clutches of devil. The word of God says, the people, those who dwelt in the land of the shadow of death, has seen a miraculous, marvelous light in their life. You might go through the shadow of the valley of death, but do not be afraid. My Lord Jesus Christ has born in this world to give you a great light in your life. The Lord will deliver you out of every sicknesses that leads people to death. மரணத்திற்கு நேராக மக்களை இழுத்துச் செல்கிற வியாதிகளில் இருந்து சுகப்படுத்தும்படிக்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ சாபம் இருக்கின்றதா? சாபத்திலிருந்து உங்களை விடுவிக்கும்படிக்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். You might think that a curse has stricken you, but do not be afraid. Our Lord Jesus is going to deliver you out of every curses upon you, and you are going to be relieved, and you are going to be healed from every sins, from every curses of this world. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை விடுவிக்கிற ஒரு தேவன், உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு தேவன், உங்களுக்கு ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை கொடுக்கிற தேவன் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கவலைப்படாதிருங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நீர் வெளிச்சத்தை அருளிச் செய்தருளும். மரண இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தையின்படி யாராவது இப்பொழுது மரணத்திற்கு நேராக போய்கொண்டிருப்பார்களே, ஆனால் தேவனாய கர்த்தர் அவர்களுக்கு வெளிச்சத்தை கட்டளையிடும். அவர்கள் வாழ்க்கையில் மேலான நன்மைகளை கட்டளையிடும். நீரே கூட இருந்து வழி நடத்தும். பெரிய காரியங்களை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.